பொதுவாக இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் ரொம்ப சுதந்திரம் யாருக்கு ரொம்ப சுதந்திரம் ரொம்ப ரொம்ப சுதந்திரம் யாருக்குன்னா ரவுடிகளுக்கு தான். இது நிதர்சனமான உண்மை. ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து, இந்த போதைப் பொருள் விற்கிறவன் இவங்களுக்கு தான் இந்த ஆட்சியில் ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காரு நம்ம முதலமைச்சர், நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர். இதில் என்னன்னா இங்கே நடந்த சம்பவமே கேட்கறதுக்கு எங்களுக்கே மன சங்கடமாக இருக்கு. எங்களுடைய சட்டமன்றத்துடைய துணைத் தலைவரும் எதிர்கட்சி துணைத் தலைவரும் மாண்பு அம்மா பேரவையுடைய செயலாளரும் கழக அம்மா பேரவையுடைய செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாட்டோரே நல்லோரே நம்ம யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்ன? அந்த தொகுதிக்குள்ள நல்லது கெட்டது யாருக்கு நடந்தாலும் சரி, யாருக்கு பாதுகாப்பு, யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்கள போய் விசாரிக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய நியாயமான வழிதானே தம்பி, நியாயமான அதுதானே. அதுதானே சட்டமும் வலியுறுத்துறது. அவன் தான் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர். அதில் தான் எங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் தற்செயலாக வந்திருக்கார். தற்செயலாக இந்த பகுதிக்கு வந்தவர். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் நான் எடப்பாடியார், மாண்பு முன்னாள் முதலமைச்சர், மாண்பு எதிர்கட்சி தலைவர், எங்கள் கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் கழக தொண்டர்களை இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்களை நாங்கள் இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தம்பி இந்த புறநகர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தில் எடுத்துருக்கேன். அது விஷயமா வந்தவர் இந்த இதை கேள்விப்பட்டோன்னா, ஐயோ ஸ்டேஷனில் இந்த மாதிரியா, சத்தர்பட்டி இல்லையா, நம்ம தொகுதியிலையா, சரி வாங்கலை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு இப்படி போனவரை கைது பண்ணி வைக்கிறதுன்னா இது என்னங்க நியாயம்? வேலியே பயிர மேய்கிறது மாதிரி தானே அர்த்தம். என்னங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ இதைத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வைரலாக ஒரு யூடியூப்பை மற்ற சேனல்லாம் வந்துட்டு இருக்கு. நேற்று கூட உங்கள் சேனலில் கூட செய்தி போட்டிருந்தீங்க. ஒரு வியாபாரிங்க பஜாரில் கடை விற்கிறார், கடை வச்சிருக்கார். அவர் 10-20 வருஷமா வியாபாரம் பண்றார். அவர் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. எந்த நியாயமான முறையில் தொழில் பண்றவரை அந்த கடைக்கு அவங்க மாமூல் கேட்கிறாங்க. யாரு? திமுக ரவுடி கேட்கும்போது அவர் கொடுக்க மறுக்கிறார். நான் எது கொடுக்கணும்? நியாயமா தொழில் பண்றேன். இது எங்க போகுது பாருங்க. இந்த அரசாங்கம் எந்த நிலையில் இருக்கிறது சொல்றேன். அப்ப அந்த வியாபாரி மனம் புழுகி அந்த ஸ்டேஷனுக்கு போய் பெட்டிஷன் கொடுக்கிறார், எஸ்பிக்கு கொடுக்கிறாரு, கலெக்டருக்கு கொடுக்கிறாரு, மனு அனுப்புறாரு. அது கடைசியில் முதலமைச்சருடைய அந்த கியூ பிரான்ச்சுக்கும் கொடுக்கிறார், செல்லுக்கும் அனுப்புறார். எந்த விதமான நியாயமான நடவடிக்கையும் இல்லை. அவரே பேசுறாரு. அது வீடியோவில் வந்திருக்கு. அவரும் அவர் மனைவி நிற்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? கலெக்டர்கிட்ட மனு நீதி நாளில் கலெக்டர்கிட்ட போய் கொடுக்கிறார். மனு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? ஐயா, இத்தனை பேர் இன்ன நேரத்தில் நான் கொடுத்தேன், எந்த தீர்வு கிடைக்கலம்மா. இப்போ அவன் என்ன சொல்றான்? என்னைய ரவுடி, நீ எங்கடா போவ? யாரா உனக்கு பாதுகாப்பு? உன்னை வெட்டி கொல்லாம விட. நான் ஏற்கனவே 16 கொலை பண்ணவேன். எப்படி பாருங்க, நான் ஏற்கனவே 16 கொலை பண்ணவேன். நான் இப்ப 17வது கொலை உன்னை கூட பண்ண. என்னை தடுக்க முடியுமா? எவனால் பிடுங்க, எவனை பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்னங்க, எப்படிங்க நான் குடும்பத்தோட வாழ்றது? டெய்லி எனக்கு தூக்கம் இல்லை. என் பொண்டாட்டியும் நானும் என் பிள்ளைகளும் எங்களுக்கான தூக்கம் இல்லை. ஒரு ரவுடி பையில வெட்டி சாயிற காட்டில் நானே செத்து போயிடுறேங்க, நாங்கள் எங்கள் குடும்பமே செத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மோசமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி இருக்கு. அதுக்கு இன்னைக்கு உண்மையான ஒரு மக்கள் பணியை தன்னுடைய தொகுதியில், அதுவும் காவல்துறை எங்களுடைய நண்பர்கள், எல்லாருக்கும் நண்பர்கள் தானே போடுறாங்க. என்னையா, என்ன தலைவரே, நீங்களாம் எங்களுக்கு நண்பர்கள் தானே. காவல்துறைனா காக்கி சட்டை போட்டிருந்தா என்ன எதிரிக்கு நான் சொல்லுவோம்? நாங்கள் எல்லாரும் நண்பர்கள். அந்த நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஒரு ரவுடி பையன் தூத்துக்குடியில் ஏற்கனவே தேடப்படுற குற்றவாளி, அவன் மேல கூட இல்லை, அவங்க அப்பா மேல ஏதோ வழக்கு இருக்கான். அதை விசாரிச்ச ஒரு ஏட்டை
இந்த அளவுக்கு போய் அந்த ஏட்டை அடிச்சு நைட்டில் அது ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த ஸ்டேஷனில். இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கிறதுனால தான் காவல்துறை எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன செய்தி பார்த்தீங்கல்ல, இது என்ன காரணம்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ரவுடி பயில நமக்கு யாரா பாதுகாப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு யார பாதுகாப்புன்னு எந்த காவல்துறையும் தன்னுடைய பணியை செய்கிறதில்லை. அதனால தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதுக்கு ஒரே தீர்வு, இதே ஒரே தீர்வு வேணும்டா, நம்ம வாலி படம் பார்த்தீங்களா, வாலி படம் பார்த்தீங்களா, அதில் ஆர்ஜே பாலாஜி வருவான். நம்ம விவேக் நம்ம அவர் என்ன செய்வார், அவர் சாதாரணமாக அங்கே டீ சிகரெட் குடிக்க வருவார், ஒரு பெட்டி வச்சுருப்பார். இவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மெடிக்கல் இருந்தாங்களே, ஆமாம் ஐயா, எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, கை வழங்க மாட்டேங்குது, உட்கார முடியல, பைல்ஸு, இத்தனை வியாதி இருக்குங்க, இதுக்கெல்லாம் தீர்வு காணணும், எனக்கு என்னையா ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க. இருக்குடா, ஒரே தீர்வு இருக்குடா, அந்த தீர்வு என்கிட்ட இருக்கு, ஒரு விஷம், ஒரு துளி விஷம், இதை குடிச்சு சாடாண்டுவார். அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றணும்னா இந்த ஒரு விரல் எங்க பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி, எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி, இந்த மதுரை தமிழ்நாட்டில் நடக்கிற போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுடைய வன்முறை, பெண்கள் கற்பழிப்பு, காஞ்சிபுரத்தில் 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வந்துச்சு, 11 வயசு பொண்ணு படிக்கிற பிள்ளைய 4 பேர் சேர்ந்துருக்கான். இப்போ பாருங்க, பச்சளம் பாளையம் கூட போய் கற்பழிக்கிறாங்க இந்த ஆட்சியில். சரி, அதை தட்டி கேட்க முடியல காவல், ஏன் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா, ரவுடிகளுக்கு சுதந்திரம், எதுக்கு இதை போய் செய்யணும்? ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் மாறணும்டா இந்த ஆட்சியை அந்த ஆர்ஜே பாலாஜி சொல்ற மாதிரி, அதுக்கு விவேக்கிட்ட கேட்குற மாதிரி, என்ன அந்த ஒரு மாத்திரை, என்ன ஒரு மாத்திரை, உனக்கு இதாண்டா மாத்திரை, இந்த ஆட்சியை மாற்றினால்தான் உண்மையான விடியல் தமிழகத்தில் கிடைக்கும், எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கும், காவல்துறைக்கு முதல்ல விடுதலை கிடைக்கும். யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கும், காவல்துறைக்கு விடுதலை கிடைக்கும், அவங்க உயிருக்கு உடைமைக்கு பாதுகாப்பு இருக்கும்.